எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் 308வது பக்கம். விசுவாசத்தினாலே 23. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கணும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். வாசிங்க, சத்தத்தை உயர்த்தி யாராவது ஒருத்தர் வாசிங்க. விசுவாசத்தினாலே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து பயப்படாமல் 28-29 விசுவாசத்தினாலே தொடாதபடிக்கு நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். போன வாரத்தில், அதாவது சில வாரங்களாக இந்த தேவனுடைய காரணியம் எத்தனை பேரை பெரியவர்கள் ஆக்கினதுன்னு பார்த்துட்டு வரோம். அதில் 10 பேரை பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதில் ஆரம்பத்துலேருந்து யோகுலேருந்து பார்த்துட்டே வரோம் 10 பேர். அதில் குறிப்பாக அந்த புதன்கிழமை மாலை ஆராதனையில் தனித்தனியாக எடுத்து பார்த்துட்டு வரோம். அதில் ஃபஸ்ட்டு ஈசாக்கை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறமா தானியலை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு போன வாரத்தில் மோசையை பற்றி ஆரம்பித்தோம். மோசே தேவனால் பெரியவனாவதற்கு அவனுடைய சைடில் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம போன வாரத்தில் ஆரம்பித்தோம். இதை வேத பகுதி 2 காரியங்களை நமக்கு போதிக்குது. ஒன்று, மோசே பெரியவனாவதற்கு, பெரியவன் சொன்னால் எக்ஸலண்ட் பர்சனாக இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாக ஆவதற்கு அவனுடைய பெற்றோர் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமாக மோசே என்ன பண்ணான், இவங்க 2 பேருடைய கேரக்டரைஸ் எப்படி தேவன் அவர்களை பெரியவர்களாக்குவதற்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். போன வாரத்தில் 3 காரியத்தை பார்த்தோம். மோசேனுடைய பெற்றோர் மோசே பெரியவனாவதற்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஒன்று, அவர்கள் 23ஆம் வசனத்தில் இருக்கு, பெற்றோர் பிள்ளை எப்படி பார்த்தாங்க, விசுவாசத்தினாலே அழகுள்ள பிள்ளையாக பார்த்தாங்க. எப்படிப்பட்ட பிள்ளையா? அழகுள்ள பிள்ளையாக கண்டார்கள். அப்போ அழகுள்ள பிள்ளையாகனா எதன் அடிப்படையில் அழகா பார்த்தாங்க? கலரின் அடிப்படையில் அல்ல. கருப்பா இருக்கானா, வெள்ளையா இருக்கானா, குள்ளமா இருக்கானா, ஹைட்டா இருக்கானா, இதை வச்சு அழகா இல்லை. லட்சணமா இருக்கிறானா இல்லையா, இதை வச்சு அழகா பார்க்கல. பைபிள் சொல்லி விசுவாசத்தினாலே அழகுள்ள பிள்ளையாக கண்டார்கள். அப்படின்னா எது அவர்கள் அழகா பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்ததுன்னா அவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்றதை யோசித்து பார்க்குறாங்க. அந்த பிள்ளையை பார்க்கும் போதே அவர்களுக்குள்ள ஏதோ நடக்குது. என்ன நடக்குது? இந்த பிள்ளையை பற்றி கடவுளுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு சித்தம் இருக்குது. கடவுள் இந்த பிள்ளை எனக்கு கொடுப்பதற்கு ஒரு பெரிய நோக்கத்தோட செய்திருக்கிறார். இதை ராஜாவின் இந்த அநியாயமான கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த குழந்தையை நான் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்றத அவர்கள் ஒரு விதத்தில் உணர்றாங்க உள்ளத்தில். அதனாலதான் அடுத்த பாயிண்ட் சொல்லுது, அவர்கள் நியாயமில்லாத கட்டளைக்கு பயப்படாமல் அதற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ராஜாவுடைய நியாயமில்லாத கட்டளைக்கு பயப்படல, கீழ்ப்படியாமல் போனார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நோக்கத்தில் பிள்ளைகளை அழகுள்ளவர்களாக பார்க்க வேண்டும். இது பெற்றோர் செய்ய வேண்டிய காரியம். பிள்ளைகளை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? நோக்கத்தில் பிள்ளைகள் அழகுள்ளவர்களாக பார்க்க வேண்டும். பெரிய நோக்கம் இருக்கு, பெரிய சித்தம் இருக்கு, பெரிய பெரிய அசாதாரணமான காரியத்துக்கு கடவுள் இந்த பிள்ளை எனக்கு தந்திருக்கிறாரு, அப்படி பார்க்க வேண்டும். அதனாலதான் பிள்ளை வளர்ப்பு என்பது சாதாரணமான காரியம் கிடையாது. ஒரு பிள்ளை பிறந்துட்டாலே நம்ம சந்தோஷப்படுறோம். ஆம்பளை பிள்ளையோ பொட்டை பிள்ளையோ சந்தோஷப்படுறோம். குறிப்பாக ஆம்பளை பிள்ளை பிறந்தா ரொம்ப சந்தோஷப்படுறோம் இல்லையா? இப்போ பெண் குழந்தை பிறந்தா ரொம்ப சந்தோஷப்படுறது இல்லை, சிலர் மட்டும்தான் சந்தோஷப்படுறாங்க. பெண் குழந்தை தானேன்ற மாதிரி விடுறாங்க. கடவுளுடைய பார்வையில் ஆண் குழந்தை பெண் குழந்தைன்றதை நீங்கள் நான் தீர்மானிக்கிறது இல்லை. நாம விசுவாசிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாருங்க அல்லது எனக்கு ஒரு பெண் குழந்தையை தாருன்னு கேட்குறோம். ஆனால் கர்த்தர் கொடுக்குற குழந்தை கரெக்டாக ஒரு பர்பஸ்ஃபுல்லான குழந்தையை கொடுக்குறாரு. ஆமென்.
ஆணோ பெண்ணோ கர்த்தர் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் செய்கிறார். ஏன்னா கர்த்தர் பார்க்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும்னு பார்க்கிறாரு. அவருடைய கூக்குரல் ஆண்டவருடைய காதுக்கு போச்சு. அவருடைய பிரச்சனைகள் சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்கிறார். அவர்களை விடுவிக்கும்படி கர்த்தர் இறங்குகிறார். அதற்கேற்ற ஒரு குழந்தையை தரணும்னு பார்க்கிறார். பிரச்சனை, அதாவது போன வாரம் சொன்ன பிரச்சனையின் மத்தியில் ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு கண்ணீர்னு பேர் வைக்கக்கூடாது, அந்த பிள்ளைக்கு மிகப்பெரிய விடுதலையை தரக்கூடிய நோக்கம்னு பேர் வைக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுங்க? அவன் பிரச்சனை மத்தியில் பிறந்ததுனால கண்ணீர்னு பேர் வைக்கிறது, பிரச்சனை மத்தியில் பிறந்ததுனால இந்த பிள்ளைய ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது, அப்படி பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த பிள்ளை பிறக்கும் போதே அவங்க தாயை கொண்டுட்டு தான் பிறந்தா அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பிள்ளை பிறக்கும் போதே அந்த நபர் இறந்துட்டாங்க, அந்த ஒரு நெகட்டிவான சென்ஸ்ல பார்க்கறது இல்லை. ஒரு பிரச்சனையின் மத்தியில் ஒரு பிள்ளை பிறகுதுன்னா அந்த பிரச்சனையிலிருந்து அந்த குடும்பத்தை, அந்த வம்சத்தை, இந்த தலைமுறையை மீட்கிற பிள்ளையாக பிறக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படிதான் பார்க்கணும். நீங்கள் நான் மீட்கிறவர்கள். கர்த்தர் நம்மை பார்க்கணும், விடுதலையாக பார்க்கிறார். அதற்கேற்றார் போல எல்லாவற்றையும் செய்ய வல்லவராங்க. பெற்றோர் அப்படி பார்க்கணும். அப்படிப்பட்ட விதத்தில் பிள்ளைகளை ட்ரீட் பண்ணணும். அப்படிப்பட்ட விதத்தில் பிள்ளைகளை வளர்க்க முயற்சி எடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நான் பார்த்த அந்த ராஜாவினுடைய நியாயமில்லாத கட்டளைக்கு கீழ்ப்படியாது இருந்தார்கள். இதுக்கு ஒரு அசாதாரணமான விசுவாசம் வேணும் இல்லை? நியாயமா நியாயம் இல்லையான்னு பார்க்கக்கூடிய மெச்சூரிட்டி பெற்றோர்களுக்கு தேவை. எதுக்கு கீழ்ப்படியும், எதுக்கு கீழ்ப்படியக்கூடாது. நீங்க அப்படி கீழ்ப்படியாமல் போவீர்கள் என்றால், ஒருவேளை நியாயமில்லாத காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போவீர்கள் என்றால் நீங்க கொல்ல போவது மிகப்பெரிய ரட்சகனை கொன்று விடுவீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு பயப்படாம ராஜாவுடைய கட்டளைக்கு பயந்து நாம சில பெற்றோர் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாம ராஜாவுடைய கட்டளைக்கு பயந்து அந்த குழந்தையை கொல்லணும்னு முடிவு பண்ணியிருந்தா அவங்க கொல்ல போவது யார? பெரிய ரட்சகனை, மீட்பனை, விடுவிக்கிறவனை கொன்றிருப்பார்கள். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, சித்தத்தை பற்றிய வெளிச்சம் இல்லை, கடவுளுடைய சித்தத்தின் அடிப்படையில் நான் இந்த பிள்ளையை வளர்க்க போறேன்னு முடிவு பண்றது இல்லை. அதனாலதான் மரியாதையும் இயேசுவையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசுவை எப்படி வளர்க்கணும், இயேசு யாரு, அவர் எவ்வளவு பிதாவுடைய அற்புதமான நோக்கத்தின்படி பிறந்தவர் என்பதையெல்லாம் மனதில் வைத்து மரியாதை இயேசுவை ட்ரீட் பண்ணார். அதனாலதான் வசனம் சொல்லுது, இயேசு என்ன செஞ்சாலும் அவள் தன் உள்ளத்திலே வைத்துக் கொண்டாள், இதயத்திலே வைத்துக் கொண்டாள். எருசலேமுக்கு போயிட்டு இயேசு அங்கே இருந்துட்டாரு. அப்புறம் யோசேப்பு மரியாளும் தேடி வர்றாங்க. தேடி வரும்போது, என்ன இயேசுவே மகனை இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் என் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதான்னு சொன்ன உடனே மரியாளும் யோசேப்பும் உள்ளத்தில் அதை வைத்துக் கொண்டார்கள். பெற்றோருக்கு கடவுளுடைய சித்தத்தில் பிள்ளைகளை வளர்க்க தெரிய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடவுளுடைய சித்தம் தான் முக்கியம். நாம விருப்பத்துக்கு பிள்ளைகளை திருப்ப முயற்சி எடுக்கக்கூடாது. பல சமயங்களில் பெற்றோர் தான் விருப்பத்துக்கு பிள்ளைகளை முயற்சி எடுக்கிறது. அதனாலேயே பிள்ளைகள் தேவ சித்தத்துக்கு விரோதமா போயிடுறாங்க. கடவுளுடைய சித்தம் எல்லாம் கடவுளுடைய சித்தம். சத்தமா கடவுளுடைய சித்தம். கடவுளுடைய சித்தம் ஒன்று இருக்குது. கடவுளுடைய சித்தத்துக்கு பிள்ளைகள் சித்தத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் நீங்க கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியணும். பெற்றோர் நாம கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ அதனாலதான் நான் சொல்றேன், பெற்றோர் முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு விட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை கடவுளுடைய சித்தத்தில் வளர்ப்பதற்கு தயாராகிறார்கள். ஆமென். எப்போ கடவுளுடைய சித்தத்தை பற்றிய வெளிச்சம் பெற்றோர்களாக போதோ அப்போ பிள்ளைகள் சீர்கட்டு போகிறார்கள். அப்புறம் பிள்ளைகள் சீர்கட்டதுக்கு அப்புறம் அவங்கள எப்படியாவது நல்வழிக்கு கொண்டு வரணும்னு பார்க்கறாங்க, முடியாம போயிருது. எப்படி முடியும்? ஆரம்பத்திலிருந்தே சரி பண்ணாம போயிட்டோமே, எப்படி முடியும்? கெட்ட தீய பழக்க வழக்கங்கள் வந்ததுக்கு அப்புறம் சரி பண்ண முடியாது. அது ஒரு குணமா மாறிடுது, பழக்க வழக்கமா மாறிடுது. எப்படி சரி பண்றது? சரி பண்ணணும்னு சொன்னா பெற்றோர்கள் கடவுளுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், கடவுளுடைய சித்தத்துக்கு பயப்பட வேண்டும். கடவுளுடைய சித்தம் என் பிள்ளைகள் மேலே இருக்குது, என் மேலே, என் குடும்பம் மேலே, என் வம்சம் மேலே, என் தலைமுறை மேலே இருக்குது. அப்படி பார்க்கக்கூடிய பெற்றோராக மாற வேண்டும். வருங்கால பெற்றோர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும். ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறது ரொம்ப ஈஸி, இது இயற்கை. கண்டிப்பாக கல்யாணம் பண்ணால் பிள்ளைகள் பெறுவார்கள், அது நிச்சயமாக நடக்கும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இல்லையா? கர்த்தரே தருவார். கர்த்தர் பிள்ளையை தரணும் கேட்கறது பெரிய விஷயம் இல்லை. கர்த்தரிடத்தில் ஒரு பிள்ளையை பெறும்போது கடவுளுடைய சித்தத்தில் வளர்க்கக்கூடிய பெற்றோரா இல்லைன்னா
அவ்வளவுதான் வாழ்க்கை இல்லையா? சீரழிந்து போவார் இல்லை? எத்தனை பேருடைய வாழ்க்கை சீரழிந்து போகுதுங்க? யோசித்து பாருங்க. சரி, செகண்ட் பாயிண்ட். மூணாவது, விசுவாசத்தினாலே குழந்தையை பாவிகளுடைய கண்களுக்கும் அழிவினுடைய கண்களுக்கும் அவர்கள் ஒளித்து வைத்தார்கள். இல்லை, மூன்றாவது பாயிண்ட், பெற்றோர் ஒளித்து வைத்தார்கள். ஒளிச்சு வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிள்ளைகளை ஒளித்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை எல்லாத்துக்கும் விட்டுறக்கூடாது, ஒளித்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒளித்து வைத்தார்கள்னா அதை இப்படி நான் சொல்றேன், சில காரியங்கள் அவர்களுக்கு தெரிய வேண்டும், சில காரியங்கள் அவர்களுக்கு தெரியாமல் இருப்பது நல்லது. பல காரியங்களை பிள்ளைகளுக்கு முன்பாக கொண்டு போகாமல் இருப்பது நல்லது. அந்த குழந்தைய ஒளிச்சு வச்சாங்க. அவங்களுக்கு இருந்த சோதனை, அவங்களுக்கு இருந்த சவால் வந்து லிட்ரலா குழந்தைய கொல்ல பாக்குறாங்க. ஆனா நமக்கு இருக்கிற சோதனை, நமக்கு இருக்கிற சவால் என்ன? லிட்ரலா பிள்ளைகளை கொல்றதுக்கு யாரும் இல்லை. ஆனா நமக்கு இருக்கிற சோதனை, நமக்கு இருக்கிற சவால் என்ன? அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பாதிக்கிற சில தீமைக்கு, பாவத்துக்கு, சில தீமையான பழக்க வழக்கங்களுக்கு நாம் பிள்ளைகளை ஒளித்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதை அவங்க கையில கொடுக்கணுமோ அதை அவங்க கையில கொடுக்கணும். எதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதற்கு அவர்களை செலுத்த வேண்டும். எதற்கு பிள்ளைகளை நாம் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு பிள்ளைகளை நாம் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனை பெற்றோர் இருக்கிறீங்க? ஆமென். அம்மாவா இல்லையா? பெற்றோர்கிட்ட போய் சொல்லணும். பெற்றோர் வரலனா பெற்றோர்கிட்ட சொல்லணும். ஆமென். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃப்ரீடம் என்பது அப்படியே விட்டுறது. அப்படியே விட்டுறது இல்லை ஃப்ரீடம். உதாரணத்துக்கு ஒரு சாக்லேட் ஒரு பாட்டில் வாங்குறீங்க. ஏஞ்சலுக்காக நான் ஒரு சாக்லேட் பாட்டில் வாங்குறேன். அப்பா நான் ஏஞ்சலுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஒரே நாள் அந்த பாட்டில் சாக்லேட் ஃபுல்லாக காலி பண்ணுதுன்னா அது கிடைச்ச ஃப்ரீடமா? அது ஃப்ரீடமா? அது ஃப்ரீடம் கிடையாது. வாங்கி கொடுத்த நீ தான் சாப்பிடணும், ஆனால் டெய்லி ஒவ்வொன்றும் சாப்பிடு, அதுதான் ஃப்ரீடம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய ஒரே நாளில் சாப்பிட்றதுனால செத்து போகுது பிள்ளை, குழந்தை அழிந்து போகிறது. பெற்றோர் தான் கவனமாக இருக்கணும். ஃப்ரீடம் என்பது அவர்களை தலதறிக்க ஓட விடுறதில்லை, தலதறிக்க வாழ விடுறதில்லை. அது இல்லை ஃப்ரீடம். எப்பொழுது உண்மையான ஃப்ரீடம் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகிறது என்றால் பிரின்சிபிள் படி வாழ ஆரம்பிக்கும் போது உண்மையான ஃப்ரீடம் கிடைக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், பிரின்சிபல்ஸ். பிள்ளைகளுக்கு கோடு போட்டு விடலைன்னா பிள்ளைகள் ஃப்ரீடமா வாழ முடியாது. ஒரு சரியான பெற்றோரை அவர்கள் உருவாக முடியாது. அதனாலதான் எப்போதுமே ஒன்றை நான் நம்புறேன், என்னை நடத்துவதற்கு எனக்கு மேல் ஒரு தலைவன், சரியான தலைவன் தேவை என்பதை உணர்றேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? நீ என்னத்தை சொல்றது, நான் என்னத்தை கேட்கறதுன்னு இருக்கிறாங்க. ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது, ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. ஆசைகள், விருப்பங்கள் நல்லது, பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பது நல்லது. பெற்றோர் சிறந்த மனப்பான்மை உள்ளவர்களாக பிள்ளைகளுடைய ஆசைகளை, விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கு தீர்மானிப்பது ரொம்ப நல்லது. ஆனால் எதை எப்போ அவங்க கையில கொடுக்கணும்ன்றதை அறிந்திருக்க வேண்டும். இத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். அதனால அதைத்தான் வேதம் சொல்லுது, ஒளித்து வைத்தார்கள். ஒளிச்சு வைக்கணும். பாவிகள் இருக்காங்க, ஒளிச்சு வைக்கணும். அழிவிற்கு எதுவான காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஒளித்து பிள்ளைகளை வைக்க வேண்டும். யாரை எப்படி எங்க நடத்த வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். கண்காணிப்பில் இருப்பது மிக அவசியமா இருக்கிறது. சொல்லுங்க, பிள்ளைகள் கண்காணிப்பில் இருப்பது மிக அவசியமா இருக்குது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஒளித்து வைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? கண்காணிப்பில் வைப்பது. ஆமென். ஆமாவா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளே விரும்பணும். அவரோட பெற்றோர் இல்லைன்னா பிள்ளைகள் விரும்பணும். நான் ஒரு கண்காணிப்பில் இருக்க போறேன். என் பெற்றோர் சொல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். என் பாஸ்டர் சொல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். எங்க பாட்டி சொல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். என் தாத்தா சொல்லாம எதையும் செய்ய மாட்டேன். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட பிள்ளைகள் பேரும் புகழுமா வருவாங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? மோசே பேரும் புகழுமா வந்தான். தாவீது பேரும் புகழுமா வந்தான். எப்படி? யோபு பேரும் புகழுமா வந்தான். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவனா இருந்தான், தன்னை ஒளித்து கொண்டான். அப்ப அவன் பெற்றோர் எப்படி வளர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பெற்றோரால் சரியாய் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் மட்டும்தான் சீரும் சிறப்புமாய் வர முடியும். எப்போ பெற்றோரை பிள்ளைகள் கணம்படுகிறார்களோ அந்த பிள்ளைகள் தான் சீரும் சிறப்புமாய் வர முடியும். எபேசியர் 6:1 ரொம்ப தெரிஞ்ச வசனம் நமக்கு. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிவதுனா என்னது? எங்க அப்பா சொல்லாம ஒன்றும் நான் செய்ய மாட்டேன், எங்க அம்மா சொல்லாம ஒன்றும் செய்ய மாட்டேன். யார் என்ன நயங்காட்டினாலும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். எங்க அப்பா அம்மா சொல்லாம நான் செய்ய மாட்டேன். இல்லை,
பாஸ்டர் சொல்லாமல் செய்ய மாட்டேன். நான் சொல்கிறேன், அந்த பாஸ்டர் குடும்பம் வந்து உங்களுக்கு இரண்டாவது ஒரு தகப்பனை போல கர்த்தர் கொடுத்துருக்குறேன். எத்தனை பேர் அப்படி ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். நான் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு கிடைச்ச பெற்றோருக்கு அடுத்ததாக எனக்கென்று ஒரு தலைவன் குடும்பத்தை வச்சிருக்கிறேன். இந்த தலைவர் குடும்பம், இந்த ஊழியக்காரருடைய குடும்பம், ஒருவேளை அவங்க சொல்ல மறந்துடலாம், சில காரியங்கள் அவங்களுக்கு தெரியும், தெரியாமல் போயிடும் நம்ம பெற்றோருக்கு. ஆனால் கர்த்தர் ஊழியக்காரன் ஏன் வச்சிருக்கிறார் தெரியுமா? அவருக்கு இன்னும் கொஞ்சம் வெளிப்பாட்டை கொடுத்து நம்மை நடத்தக்கூடிய ஒரு தகப்பனாக, தாயாக கர்த்தர் அவளை வைத்திருக்கிறார். ஆமென். அதனால இங்கே விட்டால் அங்கே பிடிச்சுக்கணும். நல்லா அதிகமான நேரத்தை நான் என் குடும்பத்தார் எல்லாருமே சபையிலேயே ஸ்பெண்ட் பண்ணோம். நான் விசுவாசியாக இருக்கும்போது சபையிலேயே கிடந்தோம். காலையில் சாப்பாடு, மதியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சபையிலேயே கிடந்தோம். பைபிள் ஸ்டடி தவறாமல், சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறாமல், மற்ற எந்த ஊழியங்களும் தவறாமல் கூடவே இருந்தோம். அதனால தான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அது அதனால தான் அதை வாஞ்சிக்க வேண்டும். பிள்ளைகளை பெற்றோர் ஒழித்து வைக்க வேண்டும். பிள்ளைகளை தனிமையாக விடக்கூடாது. பிள்ளைகள் தனியாக இருப்பதை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் தனியாக இருக்கிறாங்கன்னாலே ஆபத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமென். தனியாக இருப்பதை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களை தீர்மானிக்கக்கூடிய, தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த முதிர்ச்சிக்கு, மெச்சூரிட்டிக்கு அவர்கள் வருகிற வரையிலும் நாம் அவர்களை கண்காணிக்க வேண்டும். வசனம் சொல்லுது, குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் மோசேயை, அந்த பிள்ளையை ஒழித்து வைத்தார்கள். சொல்ல, குறிப்பிட்ட மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் அவர்கள் கரெக்டா பார்வோனுடைய குமாரத்தை எடுக்கிறா, கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டான். அடுத்த வசனம் சொல்லுது, மோசே பெரியவனான போது. அப்போ எது வரைக்கும் ஒழித்து வைக்கப்பட்டான்? பெரியவனாகிற வரைக்கும் ஒழித்து வைக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சொல்லுங்க ஆமேன். சொல்லுங்க. பிள்ளைகள் சத்தம், பிள்ளைகள் நீங்களும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பிள்ளைகள் பெரியவர்களாகிற வரைக்கும் ஒழித்து வைக்கப்பட வேண்டும். பெரியவர்களாகிறதுனா என்னது? ஹைட் ஆகிறதா? இல்லை, ஹைட் ஆகிறது இல்லை, பெரியவர்களாகிறது. என்ன, எந்த ஹைட்டுக்கு ஆகலாம்? சிரிசா ஹைட்டுக்கு ஆகலாமா, இல்லை அனிதா ஹைட்டுக்கு ஆகலாமா? ஹைட் இல்லை, பெரியவர்களாவது. பெரியவர்களாவது என்பது அவர்கள் முதிர்ச்சி அடைவது, பக்குவம் அடைவது, ஒன்றை செய்ய பொறுப்புள்ளவர்களாய் மாறுவது, பக்குவம் உள்ளவர்களாய் மாறுவது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. சின்ன வயசுலேருந்தே கவனிச்சுட்டே வரணும். இந்த பிள்ளைகள் இன்னும் மெச்சூரிட்டி ஆகும். கிரேஸை வந்து குழந்தையா இருந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நான். ஆமாம், அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிருக்குது. ஐசு அதுக்கு பின்னால் பிறந்தவா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வரேன் நான். மெச்சூரிட்டி ஆகிருக்குறாங்க. ஆனால் இன்னும் பொறுப்பாகும், இன்னும் மேலே வரணும். அவன் எப்போ அவர்களை தன்னிச்சையாக தீர்மானிக்கக்கூடிய, தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கணும். அவன் பெரியவனான போதும் அவன் முடிவெடுக்கிறான். மோசே முடிவெடுக்கிறான். அப்ப நீங்கள் நானும் முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறது தான் பெரியவர்களாவது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். அப்ப அதுவரையிலும் ஒழித்து வைக்கப்பட வேண்டும். சொல்லுங்க, ஒழித்து வைக்கப்பட வேண்டும். சாத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே. எல்லாம் கண்ணபடி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஒளிந்திருக்கக்கூடிய சரியான பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கக்கூடிய சரியான பெற்றோராய் என் பெற்றோரை மாற்றும் ஆண்டவரே. கைத்தட்டியானுக்கு நன்றி சொல்லுங்க பாப்பா. ஆமென். சரியான விதத்தில் நீங்கள் அடங்கி இருக்கக்கூடிய, ஒழித்து வைக்கப்படக்கூடிய இடத்துல உங்களுடைய பெற்றோர் இருக்கிறார்கள். நீங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும். சரி, மோசே கடகடன் பார்ப்போம். மோசேனுடைய வாழ்க்கை, அவன் என்ன பண்ணான்றதை பார்ப்போம். அவன் கிட்டத்தட்ட சில காரியங்களை செய்யறான். 24 வசனம் பாருங்க. 24 வசனம் யாராவது வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சான்? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். பாருங்க, இது என்னது? பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக அவன் வளர்க்கப்பட்டான். ஆனா வளர்ந்து வரும்போது, பெரியவனான போது அதை வெறுக்கிறான். அப்ப அதை எப்படி வெறுக்கிறான்னு அதை என்னத்தை கவனிக்கணும்? இவ்வளவு நாள் வளர்த்தவங்கள வெறுக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அதனால இவ்வளவு நாள் வளர்த்தாங்க, அவங்கள வெறுத்துருங்க, அது இல்ல அர்த்தம். என்ன அர்த்தம்? இப்போ அவனுடைய உள்ளத்துக்குள்ளே அந்த நோக்கம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வளர்க்கப்பட்ட மோசே இப்போ உள்ளத்துக்குள்ளே தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் அவனுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவன் வேலை செய்யும் போது அது தீர்மானங்களை எடுக்க உதவி செய்கிறது. அது பேசுது.
இங்க இருக்காத. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைன்னு சொல்றதுக்கு அவன் வந்து அதை குறைச்சலா பார்க்கறான். இது பாருங்க, சராசரி பெற்றோரை பற்றி இது பேசல. பார்வோண்டி குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுக்கிறான்னு சொல்லப்பட்டது. ஏன் அப்படி வெறுக்கிறான்னா, அங்க என்ன இல்லை, அங்க அந்த வாழ்க்கையில நியாயம் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில என்ன இல்லை, நியாயம் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில மனசாட்சி இல்லை. ஏன்னா இவன் எபிரேயன், பார்வோனுடைய குமாரத்தி. பார்வோன்ல எகிப்தியர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, நெருங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையை கசப்பாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க 430 வருஷமா. கர்த்தர் இவனை அந்த நோக்கத்துக்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவளை விடுதலையாக்குவதற்காக. ஆனா இப்போ பார்வோனுடைய குமாரத்தின் மகன் சொல்லி அவங்களுடைய நியாயம் இல்லாத காரியங்களுக்கு, அவங்களுடைய மனசாட்சி இல்லாத காரியங்களுக்கு இவன் கீழ்ப்படிய வேண்டியதாகுது. அப்பதான் அவன் யோசித்து பார்க்கிறான், இல்ல எனக்குள்ள வேற ஏதோ ஒரு நோக்கம் இருந்து வேலை செய்கிறது, நான் இப்படி இருக்கக்கூடாதுன்றதை வெறுக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அங்க நியாயம் இல்லை, மனசாட்சி இல்லை, அங்க மனிதாபிமானம் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை மனிதர்களை, தேவனுடைய ஜனங்களை கொன்னுகிட்டு இருக்குது. அதனால அவன் வெறுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப நான் ஒன்று சொல்றேன், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவன் பெரியவனாவது இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லுகிறேன், நீங்கள் வளர்கிற நாட்கள்ல, பெரியவராகிற நாட்கள்ல, பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? நியாயம் இல்லாத காரியங்களை வெறுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெற்றோரை வெறுப்பதை பத்தி சொல்லல, நியாயம் இல்லாத காரியங்களை வெறுக்க வேண்டும். பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, நியாயம் இல்லாத காரியங்களை வெறுக்க வேண்டும். சொல்லுங்க, நியாயம் இல்லாத காரியங்களை வெறுக்க வேண்டும். சொல்லுங்க, பாவ காரியங்களை வெறுக்க வேண்டும். சத்தமா தான் சொல்லுங்களேன். மனசாட்சி இல்லாத காரியங்களை வெறுக்க வேண்டும். சொல்றீங்களா? மனிதாபிமானம் இல்லாத காரியங்களை வெறுக்க வேண்டும். தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை வெறுக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? ஆமா, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான காரியங்கள். நோக்கம் வேலை செய்ய ஆரம்பிக்குது அவனுக்குள்ள. அவனை கடவுள் படைச்ச படைப்பு வேலை செய்ய ஆரம்பிக்குது, அந்த சித்தம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவன் வளர்ந்து வர நாட்களில் யோசிக்கிறான், ஓ கெட்ட பழக்கங்களை வெறுக்கணும். கடவுள் ஒரு பெரிய நோக்கத்துக்கு என்னை உண்டாக்கி இருக்கிறார். நான் நினைக்கிறேன், தாய் பிள்ளைய வளர்க்கும் போதே சொல்லி சொல்லி வளர்த்துருக்கிறாங்க. அவனுடைய ரத்தம் அப்படி ஓடுது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுகிறான். ஆனா வளர்த்ததெல்லாம் பார்வோனுடைய குமாரத்தின் குமாரத்தி கிடையாது. யார் வளர்க்கிறா? மோசையுடைய தாயா வளர்க்கிறா. பால் ஊட்டினது தாய், சாப்பாடு ஊட்டினது தாய், ட்ரெஸ் போட்டு விட்டது தாய். தாயே தான் பிள்ளைய வளர்த்தெடுத்திருக்கிறா. அவங்க செஞ்சதெல்லாம் சகல கலைகளிலும் வல்லவனாக அவனை வளர்த்தெடுத்தாங்க. எகிப்தியனுக்கு இருக்கிற எல்லா திறமைகளோடு அவனை வளர்த்தெடுத்தாங்க. ஆனா பெற்றோர் மட்டும்தான், அந்த மோசையுடைய தாய் மட்டும்தான் குணத்தை ஊட்டினாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவனுக்குள்ள பாருங்க, மோசை செய்யற காரியத்துல மோசையினுடைய தாய் கேரக்டர் வெளிப்படுதா இல்லையா? வெளிப்படுது. போன வசனத்துல சொல்லுது, ராஜாவுடைய நியாயம் இல்லாத கட்டளைக்கு அவர்கள் பயப்படாம கீழ்ப்படியாது இருந்தார்கள். இவனுக்குள்ளே அது வேலை செய்யுது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுக்கிறான், நியாயம் இல்லாத காரியத்தை வெறுக்கிறான், பாவ காரியத்தை வெறுக்கிறான். அதாவது எகிப்தியர்கள் அசால்ட்டா ஒரு எபிரேயனை கொல்றாங்க, அசால்ட்டா வேலை வாங்குறாங்க, அடிமைப்படுத்துறாங்க, நியாயம் இல்லாம தண்டிக்கிறாங்க. ஒரு மனுஷனா நடத்தல, அவனை மிருகம் போல நடத்துறாங்க. இதெல்லாம் மோசைக்கு ஒத்துக்க மாட்டேன்து. ஏன் ஒத்துக்க மாட்டேன்து? ஏன்னு சொன்னா, இவனுக்குள்ள இருக்கிற நோக்கம், இவனுக்குள்ள இருக்கிற கடவுளுடைய சித்தம் அவன் அப்படி வாதிக்குது. தவறுன்னு சொல்லுதா? பிள்ளைகளுக்கு சொல்லுதா? நீங்க சொல்லுதா? ஏதாவது சொல்லுதா இல்லையா? சொல்லணும். அப்பாவுக்கு தெரியாம செய்யறனே, அம்மாவுக்கு தெரியாம செய்யறனே, கெட்ட பழக்கமாச்சே, தவறான பழக்கமாச்சே, தவறான நண்பனாச்சே, உள்ள சொல்ல வேண்டும். சொல்லுதுன்னா நீங்க சரியான நோக்கத்தின் அடிப்படையில் நீங்க டீல் பண்ணப்படுறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பிள்ளைகள் இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. மோசையை பார்க்கறான், கடவுளுடைய சித்தத்தை ரொம்ப வல்லமையா பார்க்கறான், கடவுளுடைய நோக்கத்தை வல்லமையா பார்க்கறான். நியாயம் இல்லாத காரியத்தை வெறுக்கிறான், மனசாட்சி இல்லாத காரியத்தை வெறுக்கிறான், மனிதாபிமானம் இல்லாத காரியத்தை வெறுக்கிறான். நான் சொல்லுகிறேன், பிள்ளைகள் பெரியவர்களாகணுமா, செல்வாக்கு மிகுந்தவர்களாகணுமா, சிறந்தவர்களாகணுமா, இதுதான் அடிப்படை காரணம். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். உள்ளத்தை தயார்படுத்த வேண்டும், மனதை தயார்படுத்தணும். ஒரு பெரிய நோக்கத்துக்காக கடவுள் படைச்சிருக்கிறாரு. நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன், அதாவது ரொம்ப பெரிய வீட்டில் வளர்றவனா இருக்கலாம், ஆனால்
மனசாட்சி இல்லாத, நியாயம் இல்லாத, பாவ தீமையான காரியங்களில் ஈடுபடுகிற ஒரு ஆளாக இருக்க கூடாது. அது என் வாழ்க்கையை பெரியவனாக்காது, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற பண்ண விடாது. ஏதோ வாழணுன்றக்கா வாழ்றதில்லை, ஏதோ பணம் சம்பாதிக்கிறக்கா வாழ்றதில்லை, ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றிருக்கிறக்கா வாழ்றதில்லை. ஒரு பெரிய நோக்கத்திற்காக நாம் வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? ஆமென். அப்ப பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பது ஒரு மேன்மையான ஸ்தானம், மேன்மையான ஸ்தானம், ஒரு மகிமையான வாழ்க்கை, ரொம்ப பிரபலமான வாழ்க்கை. மோசேன்னு சொன்னாலே இப்ப என்ன எந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்வோனுடைய குமாரத்தின் மகன் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. மேன்மையான ஸ்தானம், ஒரு 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 ராஜரீகமான கௌரவம், பிரபலமான வாழ்க்கை. ஆனா அதுல எந்த உண்மையும் இல்லை, நேர்மையும் இல்லை. ஆகவே அதை வெறுத்தான். மேன்மையான வாழ்க்கையா தெரியலாம், ஒருவேளை மகிமையான வாழ்க்கையா தெரியலாம், ராஜரீகமான வாழ்க்கையா தெரியலாம், கௌரவமா தெரியலாம், இப்படி சொல்றது கௌரவமா இருக்கலாம். ஆனால் அதுல உண்மை இல்லையா, நேர்மை இல்லையா, மனசாட்சி இல்லையா, நியாயம் இல்லையா, மனிதாபிமானம் இல்லையா, அதுல கடவுளுடைய சித்தம் நிறைவேறலையா, நான் சொல்லுகிறேன் நீங்கள் அதை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நோக்கம் நிறைவேற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு மக்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? பணம் கிடைச்சா எங்க வேணாலும் போறது, உயர்ந்த கௌரவமான பேர்னா எங்க வேணாலும் போறது, அங்க இருக்கிறதா பெருமைன்னா அங்க போறது. அதில் கடவுளுடைய சித்தம் இருக்கா, கடவுளுடைய நோக்கம் இருக்கா, கடவுளுடைய சித்தத்தின் அடிப்படையில் என் வாழ்க்கை அங்கே நிறைவேற முடியுமோன்னு யோசிக்கிறது இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் சீர்கெட்டு போகுது, டிஸ்ட்ராக்ட் ஆகி போகுது. இருக்கிறீங்களா? ஆமென். சரி, ஃபர்ஸ்ட் செகண்டு ரெண்டாவது காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இதுக்கு அடுத்த வாரத்தில் பார்ப்போம். புதன்கிழமை ஆராதனை இருக்கும், புதன்கிழமை மாலையில் கூட இதை கன்டினியூ பண்ணி பேசுகிறேன், கலந்துங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். செகண்ட் என்ன? மோசே தன்னுடைய அனுபவங்களை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தான். 25 வசனம் வாசிங்க. 25 வசனம், 11:25. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். அனித்தியமான பாவ சந்தோஷம் சொல்லுங்க, அனித்தியமான பாவ சந்தோஷம் சொல்லுங்க, அனித்தியமான சொல்லுங்க, அனித்தியமான பாவ சந்தோஷம். அனித்தியமான என்ன அர்த்தம்? அனித்தியமான என்ன அர்த்தம்? தற்காலிகமான. நித்தியமான நிரந்தரமான இல்ல, அனித்தியமான. அப்ப அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கணும். அப்போ பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதில் என்ன இருந்துச்சு? நிறைய பாவ சந்தோஷங்கள் இருந்துச்சு. ராஜ அரண்மனையில் இருக்கிறான், எல்லாம் கிடைக்குது அவனுக்கு, ஒண்ணு கூட குறை இல்லை, எல்லாமே இருக்குது. வாலிப பையனா வளர்ந்த நாட்கள் அதெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏன்னா அங்க ஒரு காரியத்தை பண்ணிட்டு தான் மாமனார் வீட்டுக்கு ஓடுறான் இல்லையா, அப்போ மாமா வீட்டுக்கு ஓடுறான். அப்ப அங்க இன்னும் கல்யாணம் ஆகலை, அவனுக்கு ஏகப்பட்ட பாவ சந்தோஷங்கள் கிடைக்குது. சந்தோஷம் என்பது எதன் அடிப்படையில் கிடைக்குது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், அவன் அதை வெறுத்தான், சில அனுபவங்களை வெறுத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா எங்க வேணாலும் போறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளா இருக்கிறாங்க. சந்தோஷம் கிடைக்குதுன்னா அங்க போனா மகிழ்ச்சியா இருக்கிறேன்னா அங்க போறது, தண்ணி அடிச்சா மகிழ்ச்சியா இருக்கிறான் தண்ணி அடிக்கிறது, கெட்ட நண்பர்களோட சேர்ந்து எதையாவது பேசினா மகிழ்ச்சியா இருக்கிறோமா அங்க போறது. மோசையை பற்றி வேதம் சொல்கிறது, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் அனுபவிப்பதை வெறுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய அனுபவங்களை மாற்றிக்கொள்ள முடிவு செய்யலாம், சில எக்ஸ்பீரியன்ஸை மாற்றணும்னு முடிவு பண்ணலாம். இதுதான் அவனை பெரியவனாக்குனுச்சு. பாவ சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் பெரியவனாக முடியாது, ஒரு பிரபலமான மனுஷனா மாற முடியாது, தேவ சித்தத்தை செய்ய முடியாது, கௌரவம் கெட்டு போகும், அவனுடைய சித்தம் நிறைவேறாமல் போகும். கெட்ட பழக்க வழக்கங்களை ஒரு மனுஷன் அனுபவிச்சுட்டே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பர்சனலா வேணா சந்தோஷம் கிடைக்கும், பிரைவேட் ஹாப்பினஸ் வேணா கிடைக்கும். அவனால எந்த ஊருக்கும் உலகத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்காது, குடும்பத்துக்கே சந்தோஷம் இருக்காது, ஒரு பெரிய பாரமான மனுஷனா மாறிடுவான், குடும்ப கௌரவத்தை கெடுக்கிறமான மனுஷனா மாறிடுவான். வேதம் சொல்லுகிறது, சில அனுபவங்களை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தான், சில அனுபவங்களை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தான் பெரியவனாவதற்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான கேரக்டர். சில காரியங்களை மாற்றிக்கொள்ள முடிவு செய்ய வேண்டும், சில காரியங்களை மாற்ற வேண்டும். சொல்லுங்க, சில அனுபவங்களை மாற்ற வேண்டும். உங்களுக்கு தான் தெரியும் எதை மாற்றணும், எனக்கு தெரியும் எதை மாற்ற வேண்டும். சில அனுபவங்களை மாற்றிக்கொள்ள மோசே முடிவு செய்தான். அப்போ அதை எப்படி பார்க்கலாம்? நாம் யாரோட இருக்கிறோமோ அவருடைய அனுபவமே நமக்கு வரும். மோசே முடிவு பண்றான், நான் இங்கேயே இருக்க மாட்டேன், ஏன்னா இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த அனுபவம் தான் வரும்.
இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த அனுபவம் தான் வரும். பார்வோனுடைய குமாரத்தின் மகனா இருக்கிற வரைக்கும் இந்த அனுபவம் தான் கிடைக்கும். மோசே முடிவு செஞ்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸை மாத்தனா இந்த ஆளை விட்டு வெளியே போகணும். இந்த அனுபவத்தை மாத்தனா இந்த குடும்பத்தில் இருந்து வெளியே போகணும். சில சமயங்களில் அனுபவங்களை மாற்றுவதற்கு நபர்களை மாற்ற வேண்டியதாகுது. ஆமென். பார்வோனோடய இருக்கிற வரைக்கும் அனுபவம் மாறாது. பார்வோனுடைய குமாரத்தியோட இருக்கிற வரைக்கும் அனுபவம் மாறாது. அரண்மனையில் இருக்கிற வரைக்கும் அனுபவம் மாறாது. இல்லையா? ஆமாவா இல்லையா? சில சமயம் நம்முடைய மென்டாலிட்டி மாறணும்னா இடத்த மாற்றணும். இல்லை, தண்ணி அடிக்கிற கடைக்கிட்டே நின்றுக்கிட்டு பரிசுத்தமான காரியங்களை சிந்திக்க முடியாது. ஆனால் கோயிலுக்குள்ளே வந்தால் பாவ காரியங்களை சிந்திக்க முடியாது. இல்லை, இடம் மாறினாலே என்ன மாறுது. ஆமாவா இல்லையா? அப்போ அனுபவங்களை மாற்ற இடத்த மாற்ற முடிவு பண்ணாங்க. இனிமேல் நான் அங்கே இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணலாம். அருமையான பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில நபர்களை மாற்றினாதான் உங்கள் அனுபவம் மாறும்னா அந்த நபர்களை மாற்ற வேண்டும். சில குணாதிசயங்களை மாற்றினாதான் உங்களுடைய அனுபவம் மாறும்னா குணாதிசயங்களை மாற்ற வேண்டும். இல்லைங்க, நான் அவங்க கூட இருந்தால் கூட நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பேன். முடியாது. இருப்பீங்க, எல்லாருமே பலவீனமான ஆட்கள். அதை மாற்ற வேண்டும். கர்த்தரை மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறார், உதவி செய்கிறார். இல்லையா? அப்போ நாம் யாரோட இருக்கிறோமோ அவங்களுடைய அனுபவம் தான் நமக்கு வரும். ஆகவே தேவனுடைய ஜனங்களோட இருக்கிறவராய் இருக்கிறதுனால் கிடைக்கிற அனுபவங்களை அவன் தெரிந்து கொண்டான்னு பைபிள் சொல்லுது. தேவனுடைய ஜனங்களோட இருக்கிற அனுபவத்தை அவன் தெரிந்து கொண்டான். அப்ப நான் சொல்றேன், இந்த பாயிண்ட்ல எப்பெல்லாம் உங்களுடைய அனுபவங்கள் மாற வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளோட அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்திக்கணும், ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கணும். கடவுளுடைய பிள்ளைகளோட இணைந்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியணும், இந்த நபரோட போனால் என்னுடைய மைண்டே மாறுது, இந்த நபரோட போனால் எனக்கு நல்ல வார்த்தைகள் கிடைக்குது, இந்த நபரோடய இருந்தால் எனக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குது. வசனம் சொல்லுது, தேவனுடைய ஜனங்களோடு இருக்கிற அனுபவத்தை அவன் தெரிந்து கொண்டான். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சபையோட அதிக நேரத்தை செலவு பண்ணணும், கடவுளுடைய வார்த்தையோட அதிக நேரத்தை செலவு பண்ணணும், நிறைய பிரசங்கங்களை கேட்க அதிக நேரத்தை செலவு பண்ணணும். உங்க கையில இருக்குது. உங்களுடைய நீங்கள் பெரியவர்களாவது உங்க கையில இருக்கிறது, நான் பெரியவளாவது என் கையில இருக்கிறது. 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம், நீதி காலையில் பின்னால பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். இல்ல, 2வது பாயிண்ட் என்னது? பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை, அந்த அனுபவங்களை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தான். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். நியாயம் இல்லாத காரியங்களை வெறுக்கணும், மனசாட்சி இல்லாத காரியங்களை வெறுக்கணும், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுக்கணும், கடவுளுடைய சித்தத்தின்படி வாழ முடியாதபடிக்கு தடையா இருக்கிற டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற காரியங்களை வெறுக்க வேண்டும். இதை வெறுக்கணுன்றது உங்களுடைய கேரக்டரா மாறணும். வெறுக்கணும். இப்படி பேச மாட்டேன், நடக்க மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன், இப்படி வாழ மாட்டேன், நான் இப்படிதான் இருக்க போறேன், என்னுடைய அனுபவங்களை மாற்ற போறேன்னு முடிவு செய்ய வேண்டும். அனுபவங்களை மாற்றுவதற்கு நபர்களை மாற்ற வேண்டும், அனுபவங்களை மாற்றுவதற்கு இடங்களை மாற்ற வேண்டும், அனுபவங்களை மாற்றுவதற்கு மனதை மாற்ற வேண்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நாம் பெரியவராவதற்கு இதெல்லாம் ஒரு 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 அஸ்திபாரம் மாதிரி. கர்த்தர் பார்த்தாரு, இவன் தான் கரெக்டான பர்சன். ஆமென். இவன் தான் சரியான பர்சன். நான் என்ன நோக்கத்துக்கு அவனை படைச்சனோ அந்த நோக்கத்தின் படி இவனுக்குள்ள எல்லா கேரக்டரும் எல்லா எண்ணங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்றதை கர்த்தர் பார்க்க ஆரம்பிக்கிறார். தலையை கை சொல்லுங்க, என்னை குறித்து கடவுளுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, பெரிய சித்தம் இருக்கிறது. நான் பெரிய காரியங்களை செய்வதற்காக கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தலையில கை சொல்லுங்க, பெரிய காரியங்களை செய்வதற்கான அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஒருவேளை பிரியமானல்ல, நல்லா கவனிங்க, உங்களுடைய பெற்றோர் அதை அதுக்கு நடத்தி கொண்டு போறதுக்கு ஒருவேளை தகுதி உள்ளவர்களா அல்லது அதுக்கேற்ற வெளிப்பாடு உள்ளவர்களா எல்லாம் போகலாம். ஆனால் நான் சொல்றேன், இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையை அற்புதமான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அதுக்கு தான் பொத்தி வளர்த்தாங்க பெற்றோர். அதுக்காக தான் நியாயமில்லாத காரியங்களுக்கு கீழ்ப்படியாம உங்களை காப்பாற்றி கொண்டு வர்றாங்க பெற்றோர். அதனாலதான் உங்களை அழகுள்ள பிள்ளையா பாக்குறாங்க பெற்றோர். உங்களை அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்றாங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ பெற்றோர் இந்த 3 காரியத்தை பண்ணிட்டாங்க. நோக்கத்தின்படி அழகுள்ள பிள்ளையா பாக்குறாங்க, நியாயமில்லாத காரியங்களுக்கு பயப்படாம கீழ்ப்படியாம உங்களை பாதுகாத்துட்டாங்க, ஒழிச்சு வச்சுட்டாங்க, தீமைக்கும் பாவத்துக்கும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப உங்க கையில இருக்கு, இப்ப நம்ம கையில இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். மோசேயுடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய பாடம் நமக்கு. அவனை கர்த்தர் மகா பெரியவனாக்கினார் சொல்லுது. மகா பெரியவனாக்கினார். ஏதோ நிறைய பேர் நினைக்கிறாங்க வயசு வரட்டும் பிரதர் பெரியவர்கள் ஆவதற்கு காலம் இருக்கு. இல்ல, சின்ன 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 காரியங்கள்ல நம்மை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வரதான்
நாம் மகா பெரியவர்களாவதற்கு ஏதுவான அடிப்படை காரியங்கள், அடிப்படை அஸ்திபாரமாக அது மாற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், இருதயங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் யூ ஃபாதர். வாலிப பிள்ளைகள் குறிப்பாய் உங்கள் உள்ளத்தை ஆண்டவர் ஒப்பு விடுங்க, உங்கள் மனதை ஒப்பு விடுங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்கள். பெரிய நிலைமைக்கு வரணுமா, உயர்ந்த நிலைமைக்கு வரணுமா, எப்படி வேணாலும் நடக்கும் அப்படின்றது இல்லை. நிறைய பேர் எப்படி வேணாலும் நடக்கும்னு இருக்கிறாங்க, எதையோ சார்ந்திருக்கிறாங்க, எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா என்னுடைய சித்தத்தை பெருசா பார்க்காம இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கு, பெரிய சித்தம் இருக்கு. பெரிய நோக்கம் பெரிய சித்தம்னா அவங்க புத்திக்கு எட்டாதது. மோசையை பற்றி கடவுளுடைய நோக்கம் வந்து அவங்க புத்திக்கே எட்டாது. 30 லட்சம் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய ரட்சகனாக மீட்பனாக கர்த்தர் வைத்தார். அதாவது அந்த வரலாறுலேயே ஒரு பெரிய அந்த பார்வோனுடைய சாம்ராஜ்யத்தையே ஒண்ணுமில்லாமல் பண்ணால் மோசே. 30 லட்சம் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்தான் மோசே மாதிரி ஒரு ரட்சகன் உலகத்தில் யாருமே கிடையாது. மோசேனுடைய சபையில 30 லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க. அந்த அளவுக்கு பெரிய சபை. கடவுள் அவனுக்கு கொடுத்த குணம், அவனுக்கு கொடுத்த நோக்கம், அவன் மேல இருந்த கடவுளுடைய சித்தம் ரொம்ப பெருசு. அஞ்சோட நீங்க யாருக்கு பிறந்தீங்க, எப்படி பிறந்தீங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய நோக்கம் உங்க மேல பிரம்மாண்டமானதா இருக்குது, பிரம்மாண்டமானதா இருக்குது. அதை விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கை அதற்கென்று ஒப்பு விடுங்க, உங்களுடைய உள்ளத்தை அதற்கென்று ஒப்பு விடுங்க, மனதை அதற்கென்று ஒப்பு விடுங்க. எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். அற்புதமான நேரத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். மோசேயுடைய பெற்றோரை பார்க்கிறோம், மோசேயை பார்க்கிறோம். அதில் கர்த்தர் உடைய தயவு, உடைய காருண்யம், உடைய விசுவாசம், உடைய வல்லமையுள்ள வலதுகரம் அவர்களை எந்த அளவுக்கு பெரியவர்களாக மாற்றினது என்பதை எண்ணி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக எங்களை நீ கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, என்னுடைய உள்ளங்களெல்லாம் கர்த்தாவை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அர்ப்பணிப்பதாக. நியாயமான பசி, நியாயமான வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசையாய் மாறுவதாக. இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் மாறுவார்களாங்க. அன்பின் கருத்து இதில் மகிழ்ப்படுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கைகளை